அப்புறம் ஃபஸ்ட்டு 2 நாள் 3 நாள் வந்து ஒரிஜினல் ரயில்வே ஸ்டேஷனில் பண்ணோம். அங்கே க்ரௌடு நம்ம ஊரில் விட ஒரு 3 மடங்கு அதிகம் வந்து ஒரிஜினல் ட்ரெயின் வந்து வந்து போகும் அந்த பிளாட்ஃபார்மில். இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரெண்டுக்கு எடுத்திருக்காங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ட்ரெயின் வர்ற வழி இருக்குல்ல, அது என்ன சொல்லுவாங்க? பிளாட்ஃபார்மா? ஆ ட்ராக். அந்த ஒரு ட்ராக்கு அது எல்லாம் அதுக்குள்ளே நிற்கிறாங்க. ஒரிஜினல் ட்ரெயின் வந்துருச்சு. எவ்வளோ பேர் கிளியர் பண்ணுவேன் சார் பார்த்துட்டே இருந்தாங்க. உடனே ஒரு மாதிரி ரொம்ப இதாகிட்டார் சார். அப்புறம் அந்த சார் ட்ரெயினில் வருது அதெல்லாம் அங்கே எடுத்துகிட்டு மீதி செட்டு போட்டுட்டாங்க. அப்புறம் நாங்கள் செட்டில் தான் நிறைய, ஏன்னா இங்கே வந்து க்ரௌடு பேசுறதுக்குலாம் இப்போ செட்டில் பேசும்போது தான் சார் சொன்னார், நான் எனக்கு அந்த தலைவர் எங்கே ஆளு அதெல்லாம் அங்கே தான் எடுத்தாங்க. நான் முதல்ல அது சொல்லும் போது சார் கரெக்டாக நீ பார்த்துட்டாரு, இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாரா. நான் அப்படியே ஆஃப் ஆகிட்டேன் 2 தடவை. ஷோபியன் தான் டான்ஸ் மாஸ்டர். அப்புறம் வந்து சொன்னாங்க, என்ன என்னாச்சு, இல்லை எனக்கு நீங்கள் பெரிய ஆக்டர், நீங்கள் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாயிடுச்சு, நடுங்குதுன்னு. அப்போ ஷோபியனா வந்துட்டு என்னாச்சுன்னு, ஆனால் அந்த மாதிரி எனக்குமே அப்படி தான் தலைவரை பார்த்தோன்னே கை கால்லாம் வருது, ஓகே பண்ணுன்னு. அவன் முருகதாசர் வந்து தமிழ்நாடே இந்த வார்த்தையை உச்சரிக்கிறதுக்கு அப்படியே வெறி கொண்டு காத்துட்ருக்குமா, பண்ணுமா அப்படின்னு. ஓகே சார். அப்புறம் ரஜினி சார் கூப்பிட்டுட்டு இங்கே வாங்கினாரு. அப்புறம் காஃபி டீ ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். வந்துட்டு இங்கே ஆக்டர் பெரிய ஆக்டர் சின்ன ஆக்டர்லாம் கிடையாது, எல்லாருமே ஆக்ட்ரஸ் தான். ஸோ நல்லா பண்ணுங்க அப்படி சொன்னாங்க. அப்புறமா ஓகே நானும் இங்கே ஆக்டர் தான், நான் வந்து ஹீரோ இதெல்லாம், நான் ஒரு ஆக்டர், படத்தில் ஹீரோ பட் ஆக்டர் தான் அப்படின்னாரு. அப்புறம் நம்பிக்கை கொடுத்ததுக்கப்புறம் டக்குன்னு பண்ணோம். ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.